முருகப்பெருமான் சிலை அற்புத மகிமை வாய்ந்ததாகும். அதனை விளக்கும் வகையில் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இச்சம்பவம் 1648ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. இதற்கான ஆதாரம் சரித்திர இந்தியா என்ற நூலில் காணப்படுகிறது. இந்நூல் ஜெர்மனியில் வெளியிடப்பட்டுள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் மதுரையை தலைநகராக கொண்டு நாயக்கர்களின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது தமிழ்நாட்டுக்கு வந்த டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் ஆலயத்திற்குள் புகுந்து பஞ்சலோகத்தால் உருவாக்கப்பட்ட முருகப்பெருமானின் திருவுருவச் சிலையை திருடிச் சென்றனர். அவர்கள் முருகப்பெருமானின் சிலை தங்கத்தால் ஆனது என கருதியே அதனை எடுத்துச் சென்றனர். நாயக்க மன்னர்களிடம் வலிமைமிக்க கப்பற்படை ஏதும் இல்லாததால் அவர்களால் டச்சுக்காரர்களை தடுக்க இயலவில்லை. முருகப்பெருமானின் சிலை திருடு போனதை அறிந்த பக்தர்கள் மன துயருற்றனர். சிலை கொண்டு செல்லப்பட்ட டச்சுக்காரர்களின் கப்பல் கடலில் சிறிது தூரம் சென்றது. அப்போது கடுமையான புயல் காற்று வீசியது. கப்பல் மூழ்கிவிடுமோ என்ற நிலை உருவாகியது. சிலையை திருடியதால் தான் இந்த நிலை வந்துவிட்டது என்று அறிந்த டச்சுக்காரர்கள் முருகப்பெருமானின் சிலையை கடலில் தூக்கி எறிந்தனர். என்ன ஆச்சரியம்! மறுகணமே இயற்கையின் சீற்றமும் தணிந்து விட்டது. ஆனால் சிலை கடலின் அடியிலேயே தங்கிவிட்டது. 5 ஆண்டுகள் வரை கோயிலில் முருகப்பெருமானின் சிலையே இல்லாமல் இருந்தது. ஒரு முறை திருமலை நாயக்க மன்னரது அவையிலே காரியக்காரராக பணிபுரிந்து வந்த வடமலையப்ப பிள்ளை வேறு சிலை ஒன்றை உருவாக்கி ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ய தீர்மானித்தார். அவ்வேளையில் ஒரு நாள் இரவு வடமலையப்ப பிள்ளையின் கனவிலே முருகப்பெருமான் தோன்றி தான் கடலின் அடியில் கிடப்பதாக கூறி அருளினார். கூடவே அச்சிலையை மீட்டு வரும் வழியையும் கூறினார். அதாவது கடலில் சிறிது தூரம் சென்றால் ஓர் இடத்தில் எலுமிச்சம்பழம் ஒன்று மிதக்கும் என்றும், அவ்விடத்திற்கு மேலே ஆகாயத்தில் கருடன் வட்டமிட்டு கொண்டிருக்கும் என்றும், அங்கே இறங்கினால் தனது திருவுருவச் சிலை மேலே எழுந்து வந்துவிடும் என்றும் கூறி அருளினார். மறுநாள் பொழுது விடிந்தது. வடமலையப்ப பிள்ளை வேறு சிலரையும் தன்னுடன் துணைக்கு அழைத்துக் கொண்டு படகில் புறப்பட்டார். கடலில் குறிப்பிட்ட தூரம் சென்றதும் முருகப்பெருமான் கூறிய அறிகுறிகள் தென்பட்டன. அங்கே சிலர் கடலில் குதித்து முங்கி மூழ்கவே முதலில் நடராஜர் விக்கிரகம் ஒன்று மேலெழுந்து வந்தது. பிறகு ஆறுமுக பெருமானின் சிலை மேலெழுந்து வந்தது. வடமலையப்ப பிள்ளை அச்சிலைகளை கொண்டு வந்து 1653ஆம் ஆண்டில் மீண்டும் ஆலயத்தில் சேர்த்தார். இந்நிகழ்ச்சிகள் குறித்த ஆதாரங்கள் திருச்செந்தூர் ஸ்தல புராண பாடல்களில் காணப்படுகிறது.